விவேகானந்தர் மீதான பற்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் சிறு வயதில் இருந்தே வந்ததாக சென்னை ராமகிருஷ்ணா மடத்தின் தலைவர் தர்மிஷ்டானந்தர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதிய தலைமுறை செய்தியாளர் ரமேஷுடன் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். பிரதமருக்கும் விவேகானந்தருக்குமான தொடர்பு பற்றி சொல்லலாம். விவேகானந்தர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அந்த காலத்திலிருந்து பிறந்தது மூலமே பாரதம் முழுக்க அவர் எஸ்பெஷலி 93 சிகாகோ அட்ரஸ்க்கு அப்புறம் அவர் உலகம் முழுக்க அவர் புகழ்பெற்றவராக இருந்தார். நிறைய பெற்றோருக்கு தனது பிள்ளைகளும் விவேகானந்தர் போல வரணுங்கிற ஒரு விருப்பம் இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் நிறைய பேர் அவர் பிள்ளைகளுக்கு நரேந்திர 2 பேர் சூட்டுவதும் உண்டு, விவேகானந்தர் பெயர் சூட்டுவதும் உண்டு. அந்த வகையில் இவருடைய பிரதமருடைய பெற்றோர்கள் விவேகானந்தருடைய பக்தர்கள். சின்ன வயசுலேயே தன் பிள்ளையும் இந்த மார்க்கத்தில் இப்படி வரணுங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த பேர் சூட்டியதான் அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு விவேகானந்தர சக்தி அவருடைய பேர் வச்சு பிரபலமாய் வர்றவங்க பல பேர் வந்திருக்காங்க. அதுலேயும் இவர் ஒருத்தர். பிற்காலத்தில் இவர் ஒரு மிகப்பெரிய பக்தராகவே இருந்து மடத்தோடு இணைந்து சேவை பண்ணணும்னு விரும்பி இருந்தார். அதனால அது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் விவேகானந்தர் இல்லத்திற்கு பிரதமர் வந்திருந்தார், நீங்களும் இருந்தீங்க. அப்ப என்ன மாதிரியான விஷயங்களை அவர் பகிர்ந்தாரு? அப்பவே திருப்பி இங்க கன்னியாகுமரி வர்றதுக்கான ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருந்ததா? அந்த நேரத்தில் அவர் இதை பற்றி சொல்லலை. பட் தமிழகத்துக்கு மேலே மிக அன்பு வச்சிருந்ததை நம்ம பார்க்க முடியுது. நான் லிஃப்டில் அவரோட ட்ராவல் பண்ணும்போது போகும்போதெல்லாம் பேசியிருந்தேன். தமிழகத்தை பற்றியோ தமிழகத்தில் ராமகிருஷ்ண மடத்தை சொல்லும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நான் மீண்டும் மீண்டும் வரணும்னு விரும்புகிறேன், தமிழ் கற்றுக்கணும்னு விரும்புகிறேங்கிற ஒரு வார்த்தைன்னு சொல்லியிருந்தார். அப்புறம் அவர் வரும்போது அந்த மீட்டிங்கில் சொன்னார், ராமகிருஷ்ண மடமும் விவேகானந்தர் கருத்துக்களும் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனுடைய வழிகாட்டுதல் மூலியமாக தான் நான் இன்றளவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அது எனக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஆன்மீகத்தில் ரொம்ப பற்று இருக்காங்க. இதே போல 19 எலெக்ஷன்ல கேதார்நாத் போயிருந்தாங்க. இதே போன்று தற்போது இருக்காங்க. இந்த 3 நாள் செலக்ஷன் பண்ணது எதனால சார்? இந்த என்ன 3 நாள் கனெக்டிவிட்டி எது? 3 நாளுங்கிறது பொதுவாகவே விவேகானந்தர் ராக்குக்கு போன எல்லாருக்கும் தெரியும். சுவாமி விவேகானந்தர் அங்கே 3 நாள் தவம் இருந்து இந்த பாரத அன்னை நம்முடைய கன்னியாகுமரி தேவியின் காட்சியை பெற்றது நம்ம வரலாறு சொல்லுகிறது. அதுபோல யாரெல்லாம் ஆன்மீக நாட்டு இருக்கோ அவங்க போய் பொதுவாக 3 நாள் அங்கே தங்கி தனிமையில் இருந்து தவம் ஏற்றுறது வழக்கம். நம்ம சன்னியாசிகளும் அப்படி பண்ணுறது உண்டு. அவருக்கும் அந்த எண்ணம் தோன்றி இருக்கலாம். இந்த விவேகானந்தர் பாறையில் நான் அமர்ந்து, அவரும் பகவதி அம்மனை கும்பிட்டு தான் போயிருக்காரு. ஆமாம், அவரும் பகவதி அம்மன் கும்பிட்டு போகிறத நம்ம மீடியாவில் பார்க்குறோம். அவருக்கும் ஏதோ ஒரு இன்னர் ஃபீலிங் இருந்திருக்கும். ஒரு கருத்து, ஏதோ ஒரு சக்தி தான் அவர் இழுத்துட்டு போயிருக்கு. எந்த ஒரு இதுவும் அவர் திட்டமிட்டு இந்த விஷயத்தில் பண்ணதான் எனக்கு தெரியல. விவேகானந்தருடைய சக்தி இன்னும் அவர் வேணும், அவருடைய வழிகாட்டுதல் இன்னும் வேணுங்கிறதுக்காக அங்கேயே போய் தங்கணும் பண்ணணும்னு விருப்பம் இருந்திருக்கலாம். பாத்தீங்கன்னா இப்ப 2 டைம் பிரைம் மினிஸ்டர் வந்து அடுத்த முறையும் தேர்தல் ரிசல்ட் வரப்போகுது. ஆப்டர் அவருடைய விருப்ப ஓய்வுக்கு பிறகு அவர் ஆன்மீகவாதி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பேசிக்கலி அவர் ஒரு ஆன்மீக சாதகர் தான். அரசியல் இருந்தோ இவ்வளோ வழி நடத்தினாலும் அவர் மனதுக்குள்ள எப்போதுமே ஒரு ஆன்மீக தேடுதல் இருந்துகிட்டே இருக்கு. சூழ்நிலை பொறுத்து அவர் அந்த மார்க்கத்துக்கு வந்தாலும் சந்தோஷம், இல்லை அவர் இங்க இருந்து எல்லாரும் வழிகாட்டினாலும் சந்தோஷம். பட் எல்லாருக்கும் நல்லது நடக்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம். பல்வேறு விஷயங்கள் குறித்தும் அதே போல பிரதமருக்கும் விவேகானந்தருக்குமான தொடர்பு குறித்தும் விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ்.